வணக்கம். கைது செய்யப்பட்ட பிறகு விடுதலையாக மறுத்த புதுவை ரொட்டிப்பால் ஊழியர்களை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுவை கல்வித்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் ரொட்டிப்பால் திட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரியும் ஊழியர்கள் நேற்று திங்கட்கிழமை கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வி அமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டனர். அனைவரையும் பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும், 10 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும் என கோஷமிட்ட ஊழியர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சுமார் 120 ஊழியர்களை போலீசார் கைது செய்து கரிகுடோனில் அடைத்தனர். பின் மாலை போலீசார் அவர்களை விடுவித்து வீட்டிற்கு செல்லுமாறு கூறியும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை விடுதலையாக செல்ல மாட்டோம் என மறுத்துவிட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்த எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் ரொட்டிப்பால் ஊழியர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் ஊழியர்களின் கோரிக்கைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாகவும் வைத்திலிங்கம் ஊழியர்களிடம் தெரிவித்தார். புதுவை சாரதாம்பாள் நகரில் தொழிலதிபரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சாரதாம்பாள் நகரில் வசித்து வரும் நாகநாதன் என்பவர் திலாசுப்பேட்டையில் ஃபேஷன் ஜுவல்லரி கடை நடத்தி வரும் நிலையில் சம்பவத்தன்று மதியம் ஜிப்மரில் செவிலியராக பணிபுரியும் அவரது மனைவி பணிக்கும் 2 பிள்ளைகள் பள்ளிக்கும் சென்றிருந்த வேளையில் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்திருந்தபோது 2 வாலிபர்கள் நாகநாதனுக்கு குரியர் வந்திருப்பதாக கூறி அவரை அணுகினர். குரியரை வாங்கி பார்த்த நாகநாதன் அது தனக்கு வரவில்லை என கூறவே மற்றொரு கவரை கொடுத்து பார்க்க சொன்ன வாலிபர்கள் திடீரென நாகநாதனை தாக்கி வீட்டிற்குள் சென்று அவரது கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பணம் கேட்டபோது பதறிப்போன நாகலிங்கம் வேறு வழியின்றி பீரோவில் தான் வைத்திருந்த சுமார் 47,000 ரூபாய் பணத்தை கொடுத்ததும் அதனை பறித்துக் கொண்ட வாலிபர்கள் பைக்கில் தப்பிச் சென்றனர். பின் சுதாரித்துக் கொண்ட நாகநாதன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து ஆய்வாளர் அங்கப்பன் தலைமையிலான போலீசார் சம்பவம் நடந்த வீட்டை ஆய்வு செய்ததுடன் வழக்கு பதிவு செய்து 2 மர்ம நபர்களையும் தேடி வருகின்றனர். இதனிடையே சம்பவம் குறித்து அறிந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் அங்கு சென்று நாகநாதனிடம் சம்பவம் குறித்து கேட்டறிந்ததுடன் அவருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்குமாறு காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொண்ட ஏகேடி ஆறுமுகம் இதுகுறித்து கூறுகையில், தந்தை பெரியார் நகர்ல 5th கிராஸ்ல நேத்து தான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அந்த கத்தியை காட்டி அந்த வீட்டில் பூந்து மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு பார்த்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாரதாம்பாள் நகர்ல இன்னைக்கு இவங்க வீட்டில் பூந்து இவர்கிட்ட கத்தியை காட்டி மிரட்டி அவர்கிட்ட 47,000 ரூபாய் பணத்தை பறிச்சுன்னு போயிருக்கிறாங்க. இப்ப சாரதாம்பாள் கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு செயின் பறிச்சு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர் கதையா போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பாண்டிச்சேரியில யாரும் குடும்பம் இருக்க தேவையில்ல. அந்த மாதிரி நடந்ததுனாக்கா எப்படி கவர்னர் இறங்கி போராட்டம் பண்ணி இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா இன்னும் இப்ப வீதியில இருந்தது இப்ப வீட்டுக்கு வந்துருது. வீட்லயும் யாரும் குடும்பம் இருக்க முடியாது. நாங்க தமிழ்நாட்டு பக்கம் தான் போகணும். குடும்பம் இருக்கிறதுக்கு பாண்டிச்சேரியிலே இருக்க முடியாது. இது உடனே இதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா நாங்க போராட்டத்தில் இறங்குவோம். வீட்டில் நான் தனியா இருக்கும்போது 2 பேர் கொரியர் வந்திருக்குன்னு சொல்லி கதவை தட்டினாங்க. கதவை தட்டினா நான் கதவை திறந்த உடனே அவங்க எனக்கு இல்லைன்னு சொன்ன உடனே ஒருத்தர் இமீடியட்டா என்னை தள்ளி விட்டு கத்தியை கழுத்தில் வச்சு மிரட்டி எடுக்கலைன்னா உங்களை இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்டதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம என்கிட்ட எதுவும் இப்போ இருந்த பர்ஸ் எல்லாம் பைசா பணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எங்கே இருக்கிற இடத்துல தேடி எடுத்து எனக்கு இருக்கிறத கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ இருக்கிற பைசாவை இன்னைக்கு வேற ஒரு இதுக்காக கொடுக்க வேண்டிய பைசாவை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்த உடனே என்னை திருப்பி கீழே தள்ளி விட்டு வண்டியில தப்பி ஓடி போயிட்டாங்க. பட்டப்பகலில் நடைபெற்ற இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஏஎப்டி மில்லை இயக்காவிட்டால் அதன் தலைவர் பொறுப்பிலிருந்து பாலன் விலக்கிக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர் சங்கத்தினர் வாயிற் கூட்டம் நடத்தினர். புதுவை ஏஎப்டி அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் மில்லின் பி யூனிட் முன்பு வாயிற் கூட்டம் நடத்தினர். நடப்பாண்டு டிசம்பர் மாதத்திற்குள் ஏஎப்டி மில்லை இயக்காவிட்டால் மில் தலைவர் பொறுப்பிலிருந்து பாலன் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தில் பாதி தொகையை தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாகவும் மீத தொகையை பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவும் பட்டுவாடா செய்ய வலியுறுத்தியும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 15 நாட்களுக்கு முன்னதாக போனஸ் வழங்க வலியுறுத்தியும் வாயிற் கூட்டம் நடத்தினர். ஏஎப்டி அனைத்து தொழிற்சங்க தலைவர் அபிஷேகம் தலைமையில் நடைபெற்ற வாயிற் கூட்டத்தில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை திமுக மாநில பிரதிநிதி லோகையன் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை திராவிட முன்னேற்ற கழக மாநில பிரதிநிதியும் கூடப்பாக்கம் பஞ்சாயத்து முன்னாள் தலைவருமான லோகையன் தனது பிறந்த நாளை திரளான ஆதரவாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார்.
பிறந்தநாள் கொண்டாடிய லோகையனை திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், ஏழுமலை, திமுக பொருளாளர் அன்னிபால் கென்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், உசுடு தொகுதி திமுக பிரமுகர் வீரராகு மற்றும் திமுக பிரமுகர்கள் ஏராளமானோர் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், காங்கிரஸ் பிரமுகர் சந்திரசேகர ரெட்டியார், NR காங்கிரஸ் சேர்மன் பாலமுருகன் மற்றும் காங்கிரஸ் NR காங்கிரஸ் பிரமுகர்களும் தொண்டர்களும் திமுக மாநில பிரதிநிதி லோகையனுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கடந்த ஆண்டை விட கூடுதலாக இந்த ஆண்டு சுமார் 70 பட்டாசு கடைகளுக்கு புதுவையில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை அடுத்த மாதம் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. பண்டிகை மிக அருகில் நெருங்கி வரும் நிலையில் தீபாவளி என்றாலே முக்கிய இடம் வகிக்கும் பட்டாசு விற்பனை அமோகமாக நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் பட்டாசு ரகங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டும் 12 முதல் 15% வரை பட்டாசு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் அவற்றை வாங்கி விற்பனை செய்யும் கடைகளின் எண்ணிக்கை மட்டும் குறையவில்லை. புதுவையில் கடந்த ஆண்டு சுமார் 59 பட்டாசு கடைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 11 கடைகளுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கம் போன்று இந்த ஆண்டும் விஜயதசமி அன்றே பட்டாசு கடைகளை திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்களும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் அவர்களும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்த நாள் அவரது ஆதரவாளர்களால் ரத்த தானம், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனிடையே வைத்திலிங்கம் அவர்கள் பிறந்த நாளான 5ஆம் தேதி ஊரில் இல்லாததால் தற்போது அவர் ஊர் திரும்பியதும் அனைவரும் அவரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன்படி காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், செய்தி தொடர்பாளர் AV வீரராகவன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் செந்தில்குமரன், சாம்ராஜ் ஆகியோர் வைத்திலிங்கத்திற்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதேபோன்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கத்தை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுவை மங்களம் தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். புதுவை மங்களம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் அலுவலகத்தில் நடைபெற்றது. மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட அக்ரவாரம், ஆண்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சிவக்குமார் தலைமையில் சென்று பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். பாமக மாவட்ட செயலர் மதியழகன், மாநில துணை செயலர் ஜெயபால், வன்னிய சங்க தலைவர் வேணுகோபால் மற்றும் திரளான பாமக நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுவை அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற ஊரக வளர்ச்சி வார நிறைவு விழாவில் சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுவை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் 44வது ஊரக வளர்ச்சி வார நிறைவு விழா காமராஜர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி வரவேற்ற விழாவில் சபாநாயகர் சபாபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும், பல்வேறு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தொழில் துவங்குவதற்கு நிதி உதவியினையும் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தியாகராஜன் கடந்த 6ஆம் தேதி காட்டுக்குப்பத்தில் நடைபெற்ற மகளிர் தின விளையாட்டு விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்தி பேசினார். விழாவில் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 3 பயனாளிகளுக்கு வீடு கட்ட மானியமாக 70,000 ரூபாயும், ஒரு பயனாளிக்கு வீடு கட்டிக்கொள்ள பணி உத்தரவு ஆணை, 5 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு புதியதாக துவங்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகம் வழங்கப்பட்டதுடன் ஆரோக்கிய குழந்தைகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த விழாவின் நிறைவில் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவனேசன் நன்றி கூறினார். புதுவை உழவர்கரையில் நடைபெற்ற மகாத்மா காந்தி பிறந்தநாள் விழா மற்றும் ஊரக வளர்ச்சி வார விழாவின் நிறைவு விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை உழவர்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாள் மற்றும் 44வது ஊரக வளர்ச்சி வார விழா கடந்த 2ஆம் தேதி முதல் ஒரு வார காலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில்
அதன் நிறைவு விழா பூமியான்பேட்டை ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. உழவர்கரை வட்டார வளர்ச்சி அதிகாரி ராஜரத்தினம் வரவேற்க மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ASPS ரவிபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்ட விழாவின் நிறைவில் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி அவ்வை நன்றி கூறினார். புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தன் வரவேற்க மாவட்ட தலைவர் சீனிவாசமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி, காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் AV வீரராகவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திரளான தெற்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் குற்ற வழக்கில் தண்டனை பெற்ற MP, MLA-க்களை பதவியிலிருந்து பாதுகாக்கும் அவசர சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்த ராகுல்காந்தியை பாராட்டுவது என்றும், மத்திய காங்கிரஸ் அரசின் திட்டங்களை மக்களிடம் பொதுக்கூட்டம், தெருமுனை பிரச்சாரம் மூலம் எடுத்துக் கூறுவது, புதுவையில் செயல்படாத என்ஆர் காங்கிரஸ் அரசின் அவலங்களை எடுத்துரைக்கும் வகையில் துண்டு பிரசுரம் வழங்குவது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை பொது நூலகர்கள் சங்கத்தினர் கலை பண்பாட்டுத்துறை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில பொது நூலகர்கள் சங்கத்தினர் சங்க தலைவர் அன்பழகன் தலைமையில் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சம்பந்தம் முன்னிலையில் அரசு கலை பண்பாட்டுத்துறை முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர். கலை பண்பாட்டுத்துறையில் 24 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள நூலக தகவல் உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தியும், காலியாக உள்ள நூலக தகவல் அதிகாரி பணியிடங்களை தகுதி வாய்ந்த நூலக தகவல் உதவியாளரை கொண்டு நிரப்ப வேண்டும், நூலக தகவல் உதவியாளர்களுக்கு ACP, MACP-யை உடனே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், ரோமன் ரோலன் நூலகத்தை கணினிமயமாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தில் அரசு ஊழியர் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்றினார். மேலும் கூட்டமைப்பின் தலைவர் பாலகுமார், பொறுப்பாளர்கள் தனராசு, பாரி, ஆறுமுகம் உள்ளிட்டோரும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்ட போராட்டத்தில் சங்க பொருளாளர் அன்பழகன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.